சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். உங்கள் பாட்டி பேசுகிறேன். இப்போ கேள்வி பதிலுக்கான பதிலை நான் சொல்ல போகிறேன், கேட்டுக்கோங்க. பாட்டி பாலாங்கிறவங்க கேட்டிருக்காங்கப்பா, சிறுதானிய உணவை பற்றி போடுங்கன்னு சொல்லி. அடுத்தடுத்து நான் போட்டு காட்டுறேன்ப்பா. நர்மதை முரளிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு 6 மாதம் நடந்துட்டு இருக்குது, கர்ப்பிணி 6 மாதம் கர்ப்பிணியாக இருக்காங்க. அவங்களுக்கு பிபி அதிகமாக இருக்கிறதுனால 8 மாதத்தில் சிசேரியன் பண்ணணுங்கிறாங்களாம். அப்படி சிசேரியன் பண்ணிட்டா நான் குழந்தைக்கு ஃபீட் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. ஃபீட் பண்ண முடியும்ப்பா. அதனால் ஒன்றுமில்ல, கட்டாயம் நீங்கள் ஃபீட் பண்ணலாம். அதை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க. அதெல்லாம் கண்டது கிடையாது. யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு பிபி கொஞ்சம் அதிகமாகும். பிபி அதை பற்றியே பிபி வருது, நம்மளுக்கு 8ஆம் மாதம் பண்ணுவாங்க, இந்த யோசனையே வேணாம். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். கட்டாயம் நீங்கள் ஃபீட் பண்ணலாம் குழந்தைக்கு. மிஸ்ஸுங்கிறவங்க கேட்டிருக்காங்கப்பா, முகத்தில் தோல் பிரச்சனை இருக்குது, அதுக்கு வழி சொல்லுங்கன்றாங்கப்பா. அதுக்கு இப்போ அந்த கத்தாழை இருக்கு இல்லையா, அந்த கத்தாழை ஜெல்லை நல்லா கத்தாழை பூரங்க எல்லா பக்கமும் இது பண்ணிவிட்டு தோலெல்லாம் எடுத்துகிட்டு அந்த ஜெல்லை மட்டும் ஒரு 5-6 தடவை கழுவிட்டு மிக்சியில் போட்டு அரைக்கணும். அதையும் கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள் பவுடரையும் போட்டு அரைச்சி அந்த கிரீமாட்டம் வருதில்ல, அதை எடுத்து முகமெல்லாம் தடவி டெய்லி 1 மணி நேரம் வச்சு குளிச்சுருங்க. 2வது வயிற்றில் கழிவுகள் ரொம்ப தேங்காமல் பார்த்துக்குங்க. அப்பப்போ கழிவு நீங்கிடணும். அப்படின்னா முகம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வாரத்துக்கு 2 தான் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. உடம்பு ஃபுல்லாக தலைப்புறா எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, சரியாயிரும். அடிக்கடி ஜில் தண்ணியில் மூஞ்சியை கழுவிக்கங்க. பெல்வின் ராஜ் கேட்டிருக்காங்கப்பா, மூக்கு கோவலை எங்கே கிடைக்கும்னு. மூக்கு கோவலை ஆன்லைனில் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. எதுக்கும் கேட்டு பாருங்கள். இல்லாட்டி நான் கேள்விப்பட்ட அளவுக்கு மதுரையில் காந்தி மியூசியத்தில் ஒரு கடையில், புஸ்தக கடையில் விற்கிதான். அங்கே யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் கேட்டு வாங்கிக்கோங்கப்பா. நீங்கிறவங்க கேட்டிருக்காங்கப்பா, 6 மாதத்து குழந்தைக்கு பால் பத்தலையாம், பசும்பால் கொடுக்குறாங்களாம். இந்த வெயில் உஷ்ணத்தினால அந்த பாப்பாவுக்கு சீத கழிச்சல் வருதான். சீத கழிச்சல் வர்றதுனால அந்த பின்பக்கம் பாப்பாவுக்கு பின்பக்கம் வெறும் புண்ணாகி கிடக்குதான். அதுக்கு ஏதாவது தீர்வு சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. பால் பத்தலைங்கிறதுக்காக நீங்கள் மாட்டுப்பால் கொடுக்காதீங்க. 6 மாதம் ஆயிடுச்சுல, நீங்கள் நைட் ஊறுற பாலை நீங்கள் நைட்டு கொடுங்க. 6 மணிக்கு மேலே, சாயந்தரம் 6 மணிக்கு மேலே கொடுங்க. அது வரைக்கும் நான் யூடியூப்பில் பாட்டி வைத்தியத்தில் ஹோம்மேட் செர்லாக்குன்னு சொல்லி நான் இந்த ராகியில் பால் எடுத்து செஞ்சு அதுக்கான முறையெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்படி கொடுங்க. பகல் பூரா அதை கொடுங்க, சாப்பாடு கொடுங்க, இட்லி கொடுங்க, மாற்றி கொடுத்துட்டு சாயந்தரம் 6 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் உங்கள் பால் கொடுத்தா சரியாக போயிடும். உங்கள் பால் கொடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பிரச்சனையே வராது. பாப்பாவுக்கு சீத கல்ச்சர் பிரச்சனையெல்லாம் வயிறு கெட்டு போய் தான் வருது. நீங்கள் அதனால் அந்த மாட்டுப்பாலை கொடுக்குறத நிப்பாட்டிடுங்க. இதுக்கு குப்பைமேனி இலையை பறித்து அதை கசக்கி சாறு எடுத்து, அந்த சாறு எவ்வளோ வருதோ அதுக்கு அளவுக்கு அதே அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி காய்ச்சி அந்த தனிச்சத்தெல்லாம் வட்டவும் அதை தைலமாக எடுத்து வச்சுட்டு பாப்பாவுக்கு சுத்தமாக ஒரு காலையிலையும் சாயந்தரமும் சுத்தமாக அந்த இடத்த நல்லா கடல மாவு ஏதாவது போட்டு கழுவி, சோப்பு போடாதீங்க, கடல மாவு போட்டு கழுவி விட்டு அந்த எண்ணெயுமே தடவி விட்டுட்டு வாங்க. பாப்பாவுக்கு ஆடி போயிடுங்க. சபிதா கேட்டிருக்காங்க, மஞ்சள் பூசணின்னா பரங்கிக்காயான்னு கேட்டிருக்காங்க. ஆமாப்பா, பரங்கிக்காயின்னு சொல்லுவாங்க, மஞ்சள் பூசணின்னு சொல்லுவாங்க, அரசாணிக்காயின்னு சொல்லுவாங்க. ஹேமா பிரகாஷ் கேட்டிருக்காங்க, உளுந்தங்களி எப்படி செய்யறதுன்னு. நான் யூடியூப்பில் போட்டிருக்கேன்ப்பா, உளுந்தங்களி செஞ்சு அதை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சுதா கேட்டிருக்காங்க, இரும்பு சட்டியை சமைச்ச உடனே கழுவணுமா? நான் காலையிலே சமைச்சிருவேன், பாத்திரம் கழுவுறவங்க மத்தியானம் வருவாங்க, அப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க. இரும்பு சட்டியை உடனே கழுவுனா நல்லது தான். அந்த ஒரு சட்டியை மட்டும் நீங்கள் கழுவி கூட வச்சுருங்க. இல்லை அப்படி முடியலன்னா லேசாக தண்ணியை ஊற்றி அரைச்சி ஊற்றிட்டு இரும்பு சட்டியை கவுத்தி போட்டுருங்க. பாத்திரம் வளர்க்குறவங்க கழுவி விட்டுரும். சுதா கேட்டிருக்காங்கப்பா, ரசம் வச்சு காட்டுங்கன்னு. நான் ரசப்பொடி செஞ்சு வச்சுருக்கேன், அதில் ஒரு நாளைக்கு நான் ரசம் வச்சு காட்டுறேன். மேரி மெரியா கேட்டிருக்காங்கப்பா, வீட்டில் விளக்கு பொருத்தணும், ஒரு விளக்கு பொருத்தினா போதுமா இல்லை 2 விளக்கு பொருத்தணுமான்னு கேட்டிருக்காங்க. 2 விளக்கு தான்ப்பா பொருத்தணும். ஒரு விளக்கு காமாட்சி விளக்கு, இன்னொன்று குத்து விளக்கு. காமாட்சி விளக்கு பெண்களுக்கு நல்லது. காமாட்சி விளக்கை பொருத்தணும். அந்த குத்து விளக்கு பொருத்தோம்னா ஆம்பளை பிள்ளைகளுக்கு, வீட்டில் இருக்க ஆம்பளை பிள்ளைகளுக்கு நல்லது. அதனால நீங்கள் விளக்கேற்றும் போது காமாட்சி விளக்கு ஏற்றுங்க, குத்து விளக்கு ஏற்றுங்க, 2 விளக்கு எரியட்டும். கம்மியா சிவாங்கிறவங்க கேட்டிருக்காங்க, கர்ப்பிணிகள் 7 மாதத்துக்கு அப்புறம் எப்படி படுத்து தூங்குறதுன்னு கேட்டிருக்காங்க. எப்போவுமே கர்ப்பிணிகள் இடது பக்கமாக தான் இப்படி படுக்கணும். இப்போ இடது கை பக்கம் தான் படுக்கணும், வலது கை பக்கம் படுக்க வேண்டாம். அப்படி சில சமயம் வேணால் கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் வேணால் வலது கை பக்கம் படுக்கலாம். நீங்கள் படுத்த மாணிக்கு அப்படி பிறண்டு படுக்கக்கூடாது. அப்படி படுத்தீங்கன்னா உங்களுக்கு உடம்பு குழந்தைய கழுத்துல வயிற்றுல உடம்புல சுற்றிக்கும். அப்புறம் மாலை சுற்றி பிறந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அது நல்லதும் இல்லை. குழந்தை பிறக்கும் போது அது கழுத்தை இருக்கணும்.
குழந்தை உயிருக்கே ஆபத்தாயிடும். அதனால் நீங்கள் சங்கடப்படாமல் என்னாவே தூக்கத்தில் இருந்தாலும் உங்கள் மனசில் வச்சுட்டு நீங்கள் பிறண்டு படுக்கணும்னு நினச்சிங்கன்னா எழுந்திரிச்சு உட்காந்து நிதானமாக திரும்பி ஒரு 5 நிமிஷம் தான் நீங்கள் வலது பக்கம் இருக்கணும். மேக்சிமம் பெரும்பாலும் நீங்கள் இடது பக்கம் இருக்கிறது ரொம்ப நல்லது, கழிச்சு படுக்கிறது ரொம்ப நல்லதுப்பா. நுழைய சாமி அவங்க கேட்டிருக்காங்க ரசப்பொடி எவ்வளோனா ஸ்டோர் பண்ணலான்னு. 3 மாதத்துக்கு ஸ்டோர் பண்ணலாம்ப்பா. அனண்டு கிரேட் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க வயிறு சதை குறையிற டானிக்கை ஃப்ரிட்ஜில் வைக்கலாமான்னு. ஃப்ரிட்ஜில் வைக்க தேவைப்படாதுப்பா, வேணும் வைக்கணும்னா நீங்கள் வேணால் வச்சுக்கலாம். சக்தி பாலா கேட்டிருக்காங்க 12 வயசு பொண்ணுக்கு பீரியட்ஸ் 2 வாரமாக போகுதுன்னு கேட்டிருக்காங்க. அது இப்போ 2 வாரமாக போகுதுன்னா நீங்கள் இந்த உடச்சகல் இருக்கு இல்லையா, அதை பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு 1 கிளாஸ் பாலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு அந்த பொட்டுக்கடலை உடச்சகல்ல பவுடர் போட்டு நல்லா கலக்கி ஆற்றி அதை குடித்தாலும் நிற்கும். வாழைப்பூவு மேல்பட்டையெல்லாம் சிவப்பு பட்டையெல்லாம் ஒழிச்சிட்டு வெள்ளைப்பட்டையோடு வெட்டி நல்லா அலசிட்டு மிக்சியில் போட்டு தண்ணியை ஊற்றி நல்லா அரைச்சி வடிகட்டி அந்த சாரை கொடுத்தாலும் நிற்கும். இந்த மாதுளம்பழம் இருக்குல்லப்பா, அது 2 நறுக்கிக்கிட்டு பாதியை காலையிலையும் பொடிசை நறுக்கி மிக்சியில் போட்டு அப்படியே தோசை பிடிக்கும் தோளோட. அந்த துவர்ப்பு அந்த பீரியட்ஸை கட்டுப்படுத்தும். பாக்கியை நைட்டுக்கு பாதியை ஃப்ரிட்ஜில் வச்சு நைட்டுக்கு. இப்படி வாழைப்பூவாக இருந்தாலும் இல்லை மாதுளம்பழமாக இருந்தாலும் 3 நாளைக்கு கொடுங்க, சரியாக போயிடும். இவ்வளோ நாள் நீடிக்க கொடுக்குறாருப்பா, குழந்தைக்கு சத்துலாம் போயிடும். கீதா லட்சுமி கேட்டிருக்காங்க தேனை சூடு பண்ணலாமான்னு. தேனை மட்டும் சூடு பண்ணக்கூடாது. முத்துலட்சுமி கேட்டிருக்காங்க நான் எப்படி கேள்வி கேட்கறதுன்னு. இப்போ நீங்கள் கேட்டிருக்கீங்களப்பா, இதே மாதிரி நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. வள்ளியப்பன் கேட்டிருக்காங்க நீங்கள் என்ன இரும்பு சட்டி பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் இரும்பு சட்டி சின்னது வச்சுருக்கேன்ப்பா, பியூர் இரும்புப்பா. அப்புறம் வார்ப்பு சட்டின்னு கொஞ்சம் பெருசாக இருக்கிறது வார்ப்பு சட்டின்னு சொல்லுவாங்க. அது நல்லா கனமாக வெயிட்டாக இருக்கும். நம்ம எது வறுத்தாலும் செஞ்சாலும் ஹீட்டு நல்லா ஏறிட்டு கருக விடாமல் அடுத்தடுத்து வறுக்கிறதுக்கு நல்லா வறுக்கிறதுக்கெல்லாம் நம்ம நிதானமாக அடுப்பு சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா வறுத்தா நல்லா இருக்கும்ப்பா வார்ப்பு சட்டி. தமிழ்ச்செல்வன் கேட்டிருக்காங்க அவங்க அம்மாவுக்கு முடக்கமாக இருக்கான், அதனால் சக்கரை நோய் பொடி சாப்பிட்லாமா? ஏன்னா அதில் வெந்தயம் தனியாலாம் சேர்த்துருக்கீங்களே சாப்பிட்லாமான்னு கேட்குறாங்க. சக்கரை நோய் குறைஞ்சாலே முடக்குவாதம் கூட குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா. தனியாகவும் வெந்தயமும் அதெல்லாம் ஒன்றும் செய்யாதுப்பா, குளிர்ச்சின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நம்ம அது மற்றதெல்லாம் சேர்க்குறோம் இல்லையா, அதனால் அதெல்லாம் ஒன்றும் செய்யாது, சாப்பிட்லாம். நீங்கள் வேணால் சுடுதண்ணியில் சாப்பிட்டுக்கோங்க. அப்படின்னு கேட்டிருக்காங்க பேக் குறையிறதுக்கு என்ன செய்யன்னு கேட்டிருக்காங்க. பேக்கு குறையிறதுக்குப்பா நீங்கள் கொஞ்சம் இந்த எண்ணெய் பலகாரம் இந்த கொழுப்புள்ள பலகாரங்களையெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இந்த இஞ்சி லேகியம், இந்த தேன் இஞ்சி டானிக்கு, அப்புறம் ஹனியில் பூண்டு போட்டு அதுவும் நான் யூடியூப்பில் போட்டிருக்கேன், அதையும் பார்த்து அதெல்லாம் நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணிங்கன்னா சரியாயிரும்ப்பா. சுடு தண்ணி அடிக்கடி குடிங்க. கொஞ்சம் கொழுப்புள்ள ஜாமான்கள் எல்லா ஜாமான்களும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. மகேஸ்வரி பச்சை கற்பூரத்தை டப்பாவில் போட்டு மூடி வைக்கணுமா ஓப்பன் பண்ணணுமான்னு கேட்டிருக்காங்க. ஓப்பன் பண்ணாதான் அந்த வாடை சுமல் வெளியே வரும், அப்போ தான் தெய்வீக சக்தி கிடைக்கும். முருகன் மீனா கேட்டிருக்காங்கப்பா 7ஆவது படிக்கிற பையனுக்கு படிப்பில் கவனம் செலுத்த மாட்டான், அவனுக்கு எப்படி கவனம் செலுத்துறதுன்னு கேட்டிருக்காங்க. சும்மா படிடான்னு சொன்னால் அவன் படிக்க மாட்டான்ப்பா, அவனுக்கு புரிஞ்சாதான்ப்பா படிப்பான். அவனுக்கு புரிகிற மாதிரி டீச்சர்களும் சொல்லித்தரணும். அவங்க சொல்லித்தரையா நம்ம வீட்டில் பெரியவங்களாவது அது என்ன மேட்டரு அப்படிங்கிறத புரிய வச்சுக்கறணும். அவன் நம்மளுக்கு புரியுறாப்புல நம்மளுக்கு ஒரு தடவை அவனுக்கு மண்டையில் ஏறுறாப்புல நம்ம சொல்லி கொடுத்தோம்னா அவனுக்கு புரிஞ்சுக்கிடுச்சுன்னா அவனுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் வந்துடும், அவன் நல்லா படிப்பான், நல்லா ஆன்சர் எழுதுவான். அதை விட்டுப்பட்டு படுறேன்னு புரியாத அவன் இஷ்டம் இல்லாமல் படித்தது ஒரு பிரயோஜனம் இல்லை. அவனை புரிஞ்சு படிக்கிறதுக்கு நீங்கள் வழியை பண்ணுங்கப்பா. ரம்யா பாலு கேட்டிருக்காங்க குழந்தைக்கு ட்ரை பண்ணுறவங்க எள்ளுருண்டை சாப்பிட்லாமான்னு. சாப்பிட்லாம்ப்பா, எள்ளுருண்டை சாப்பிட்டா உங்களுக்கு பீரியட்ஸ் கரெக்டாக வரும், கருவை கிடைக்காது. இது ஒன்று புரிஞ்சுக்கோங்க, பீரியட்ஸ் கரெக்டாக வரும். பீரியட்ஸ் கரெக்டாக வந்தால் உங்களுக்கு உடம்பு சரியாயிடுச்சுன்னு அர்த்தம். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கரு கூடிடும். வெண்டைக்காய் இது பிரபாங்கிறவங்க கேட்டிருக்காங்கப்பா வெண்டைக்காய் வைத்தியம் எவ்வளவு நாள் சாப்பிடணும்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் 48 நம்பிக்கையோடு சாப்பிடுங்கப்பா. பெண்ணிங்கிறவங்க கேட்டிருக்காங்கப்பா ஹார்ட்டில் வாழ்வு பிரச்சனை இருக்குது, சரியாகிறதுக்கு ரெமெடி சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்கப்பா. ஹார்ட்டில் வாழ்வு பிரச்சனை இருந்தாப்பா அவங்க அமைதி வேணும், அவங்க டென்ஷன் ஆகக்கூடாது, தியானத்தில் இருக்கணும், நல்ல மூச்சு பயிற்சி செய்யணும். 2வது இந்த நான் எலுமிச்சம்பழத்தூள் கஷாயம் போட்டிருக்கேன்ல அதெல்லாம் குடிக்கலாம். பூண்டு
ஹனி பூண்டு இதெல்லாம் சேர்த்து நான் அதையும் யூடியூப்பில் போட்டிருக்கேன். அப்படி சாப்பிட்லாம். இஞ்சி சாறும் தேனும் அது ஒரு டானிக் போட்டிருக்கேன், அதையும் குடிக்கலாம். அதெல்லாம் ஹார்ட்டுக்கு நல்லது. ரெண்டாவது நீங்கள் டென்ஷன் ஆகாமல் அமைதியாக காற்றோட்டமாக இருங்க. நாளடைவில் பையா சரியாயிடும். ரொம்ப உங்களுக்கு பிரச்சனையாக தெரிஞ்சுன்னா இன்றைக்கி டாக்டர்கிட்ட காட்டிக்கிங்க. பேபிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, பூண்டு சட்னியில் ஆயில் அதிகமாக சேர்க்க வேண்டியது இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதனால பரவாயில்லப்பா, நம்ம நல்லா செக்கு நல்லெண்ணெய் தான் சேர்க்குறோம். அது உடம்புக்கு ஒன்றும் பாதிக்காது. நம்மளுக்கு பூண்டு பச்சையாச்சு இருக்கு பாருங்க, அது நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது. அது நம்ம அடிக்கடி செய்ய போகிறதில்ல, வாரத்தில் ஒரு நாளோ மாதத்தில் ஒரு நாளோ செய்கிறது. அந்த நல்லெண்ணெய் நமக்கு ரொம்ப நல்லது தான். அது பூண்டோடு சேரும்போது ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதனால் நீங்கள் அப்படி சேர்த்துக்கலாம். ஆயில் நிறையா ஆகுதே, நீங்கள் சங்கடப்பட வேணாம், கவலைப்பட வேணாம். மூதாங்கிறவங்க கேட்டிருக்காங்கப்பா, ராகி வெயிட் போடுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராகி பெரியவங்களுக்கெல்லாம் வெயிட் போடாதுப்பா. அந்த குழந்தைகளுக்கு அந்த பருப்பு கலந்து அந்த இதெல்லாம் கொடுக்குறோம் இல்லையா, அந்த குழந்தைகளுக்கு கொஞ்சம் வெயிட் போடும். அதுக்காண்டி ரொம்ப வெயிட் போடாது. நல்லா ஒரு அளவாக நல்லா பார்க்குறதுக்கு, குழந்தைய பார்க்குறதுக்கு நல்லா தூக்க செய்ய நல்லாயிருக்கும். நீங்கள் ராகி தாராளமாக கொடுக்கலாம். இப்போ நிறைய பேர்ப்பா நான் அவங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்கிறதுலன்னு கேட்குறாங்க. சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். நான் அதுக்குன்னு சொல்லி பார்வையாளர்கள் கேள்வி பதில் நான் போட்டிருக்கேன். அதை பார்த்துக்கோங்கப்பா. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வரிசையாக கேள்வி பதில் போட்டுக்கிட்டே இருக்கேன். அதில் போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லிடுறேன்ப்பா. அதை கட்டாயம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.